மாலை நேரம் பகுதி 21. சௌமினி சிரிக்கும் சத்தம் கேட்டு கண் விழித்தாள் பிரத்யக்ஷா. அவளது அம்மா சத்தம் போட்டு சிரிப்பதை கேட்டு பல மாதங்கள் ஆகிவிட்டன. தன் அறையை விட்டு வெளியே வந்தவள் சமையல் அறையின் அடுப்பின் அருகே பிருத்வி நின்றிருக்க, சமையல் அறையில் இருந்த சின்ன காபி டேபிளில் அமர்ந்து முகமெல்லாம் சிவந்திருக்க, கண்களில் நீர் வழிய சிரித்துக் கொண்டிருந்தார் சௌமினி. திரும்பி பார்த்தா பக்கத்துல அத்தனை நேரம் நின்றுட்டு இருந்தது கைடு இல்ல, ஒரு பெரிய ஒராங்கட்டம் குரங்கு. இதுல என்ன பியூட்டினா, அந்த குரங்கு கைட் கீழே போட்டுட்டு போன பையை எடுத்து மாட்டிக்கிட்டு இருந்துச்சு. நான் கொடுத்த லென்ஸ் ஃபில்டர் எல்லாம் பத்திரமா வாங்கி பையில போட்டிருக்கு. நான் கேட்கும் போதெல்லாம் எதையும் அது வேற எடுத்து கொடுக்குது. அதை பார்த்ததும் அப்படியே அங்கேயே எல்லாத்தையும் போட்டு புடிச்ச ஓட்டம் கெஸ்ட் ஹவுஸ்ல தான் வந்து நின்னுச்சு என்றான் பிருத்வி. சிரித்து கொண்டிருந்த சௌமினி, பார்த்து பத்திரமாப்ல, நீங்க இங்கே வேற வேலை பார்த்துக்க முடியாதா என கவலையுடன் கேட்டார். எல்லா வேலையிலயும் ஏதாவது ஆபத்து இருந்துட்டு தானே இருக்கு. நீங்க என்ன பிருத்வினை கூப்பிடலாம், மாப்பிள்ள எல்லாம் ரொம்ப ஃபார்மலா இருக்கு என்றார். ட்ரை பண்றேன் பிருத்வி என்றார் சௌமினி. கிச்சன் மேடையில் எதையோ கலக்கி கொண்டிருந்த பிருத்விராஜ் 2 கப்களில் எடுத்து வந்து காபி டேபிளில் வைத்து விட்டு, டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கம்மா என்றான். காபி வாசனையே சொல்லுது, சூப்பரா இருக்கும்னு என்று ஒரு நிமிடம் நிதானித்து பிருத்வி என்றார். ஒரு சிப் குடித்தவர், நான் சொல்லல, சூப்பரா இருக்கு என்றார் சௌமினி. தேங்க்ஸ்மா என்றவன், அடுத்த தடவை அமேசான்ல ஷூட் போகும்போது உங்களுக்கு நான் பிரேசிலில் இருந்து காபி பொடி வாங்கிட்டு வரேன், அது இதோட சூப்பரா இருக்குமா என்றான். அப்போதுதான் பிரத்யக்ஷா அங்கு நிற்பதையே இருவரும் கவனித்தனர். ஹாய், காஃபி குடிக்கிறியா என கேட்டான் பிருத்விராஜ். இல்ல, நானே கலக்கிக்கிறேன் என பொதுவாக சொன்னவள் காஃபி கலப்பதற்காக கப்பை கையில் எடுத்தாள். அவன் செல்போன் அடிக்க அதை யோசனையுடன் பார்த்தவன் பேசுவதற்காக வெளியே சென்றான். நல்லா தூங்கியா பிருத்யுமா என கேட்ட தாயை பார்த்து புன்னகைக்க முயன்றாள். பல நாட்களுக்கு பிறகு நிம்மதியாக இருக்கும் தன் அம்மாவின் சந்தோஷத்தை கெடுக்க விரும்பாமல் வலிந்து புன்னகைத்தாள். காஃபியை எடுத்துக்கொண்டு ஹாலில் வந்து அமர்ந்த பிருத்யு தன் செல்லில் வந்த திருமண வாழ்த்து செய்திகளுக்கு காஃபி குடித்தபடி நன்றி சொல்லி பதில் அனுப்பி கொண்டிருந்தாள். கையில் ஃபைலுடன் உள்ளே வந்த சுந்தரம் சேரில் அமர்ந்தார். காஃபி கலந்து எடுத்து வந்து அவரிடம் நீட்டிய சௌமினி, நீங்க மிஸ் பண்ணிட்டேங்க, மாப்பிள்ள எனக்கு சூப்பரா காஃபி போட்டு கொடுத்தாரு, குடிக்கவே டேஸ்டா இருந்தது என்றார். ஏன் மினி, இன்னைக்குதானே அவர் வீட்டுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்காங்க, கல்யாணமாயி, மாப்பிள்ளைக்கு நீதானமா போட்டு கொடுக்கணும் என கேட்டார். நம்ம மாப்பிள்ள ஃபார்மாலிட்டி எல்லாம் பாக்குறதே இல்லைங்க, ரொம்ப கேஷுவலா இருக்கார் என்றார் சௌமினி. போன் பேசிவிட்டு உள்ளே வந்த பிருத்வியிடம், இந்தாக்கா மாப்பிள்ள, எல்லா டாக்குமெண்ட்ஸும் 2 காப்பி எடுத்துட்டேன், ஒரிஜினலும் அதிலேயே வச்சிருக்கேன் என்றார். தேங்க்ஸ் பா என அதை கையில் வாங்கியவன், என்ன பிருத்வினே கூப்பிடுங்க என்றான். சரி என்று தலையசைத்தவர், எதுக்கும் ஒரு தடவை டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சரியா இருக்கான்னு செக் பண்ணிருங்க என்றார். சரிப்பா என அவன் சொல்லும் போதே சுந்தரத்தின் செல்போன் அடித்தது. ஹலோ என சொன்னவரின் முகம் சீரியஸ் ஆனது. எந்த ஹாஸ்பிட்டல் என கேட்டவர், இதோ நானும் மினியும் கிளம்பி வரோம் என்றார். அவரின் முகத்தையே பார்த்து கொண்டிருந்த சௌமினியிடம், சுகன்யா கீழே விழுந்துட்டாங்களாம், ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க என்றார். கிளம்புங்க போகலாம் என்றார் மினி. அன்று தான் வீட்டிற்கு வந்த மாப்பிள்ளையை எப்படி கவனிக்காமல் செல்வது என யோசனையுடன் சுந்தரத்தை பார்த்தார். வாங்கம்மா போலாம், அப்பா கார்கி எங்க இருக்கு என கேட்ட பிருத்வியை கண்டு ஒரு நொடி நெகிழ்ந்தார் சௌமினி. அனைவரும் கிளம்ப, பிருத்யு நீயும் வரியா என கேட்ட தாயை முறைத்தாள். தான் ஒருத்தி அங்கு இருப்பதையே தன் பெற்றோர்கள் மறந்து விட்டதாக அவளுக்கு தோன்றியது. இவர்களின் பாசத்திற்கும் நேசத்திற்கும் பிருத்விராஜ் லாக்கில்லை என கத்த வேண்டும் போல் இருந்தது. தன் உணர்வுகளை அடக்கியவள் எதுவும் சொல்லாமல் காரில் அவர்களுடன் மருத்துவமனைக்கு சென்றாள். மருத்துவமனையில் சுரேஷும் ரங்கனும் அறையின் வெளியே தவிப்புடன் காத்திருந்தனர். டென்ஷனாக இருந்த சுரேஷ் பிருத்யுவை பார்த்ததும் அழுது விட்டான். சுகன்யா மார்க்கெட் சென்றதாகவும் சுகரின் அளவு உடம்பில் குறைந்ததால் மயக்கம் போட்டு கீழே விழும்போது கட்டிடம் கட்டுவதற்காக அங்கே கொட்டி வைத்திருந்த பெரிய கருங்கற்களில் விழுந்து விட்டதால் தலையில் அடிபட்டு விட்டதாக சொன்னான். ரங்கனின் கைகளை ஆதரவாக பிடித்து சுந்தரம் ஆறுதல் படுத்தினார். சிறிது நேரத்தில் வெளியே வந்த டாக்டர், சௌமினியின் உயிருக்கு ஒன்றும் ஆபத்தில்லை என்றார். தலையில் பட்ட அடி சில நாட்களில் சரியாக விடும் என்றார். ஆனால் வலது தோள்பட்டையில் மைனர் பிராக்சர் ஆகி இருப்பதால் சில நாட்கள் பெட் ரெஸ்ட் எடுக்க வேண்டும் என்றார். வலது கையை 15 நாட்களுக்கு அசைக்க வேண்டாம் என்றும் சொன்னார். பெரிய ஆபத்தில்லை என்றவுடன் அனைவரும் நிம்மதி அடைந்தனர். சுக்கியை சென்று பார்த்து நலம் விசாரித்தனர். நர்ஸ் கூட்டம் போடாமல் அனைவரையும் வெளியே செல்லும்படி சொன்னார். அனைவரும் வெளியே சென்றுவிட பிருத்யு மயங்கிய நிலையில் இருந்த சுக்கிமாவின் கைகளை பிடித்தபடி அங்கேயே அமர்ந்து விட்டாள். திருமணத்திற்காக 2 வாரங்கள் அலுவலகத்தில் விடுமுறை எடுத்திருந்தாள்.
சுகிமா சரியாகும் வரை அவருடன் இருந்து பார்த்துக் கொள்வது என முடிவெடுத்தாள். தன் மீது அளவு கடந்த பாசம் வைத்திருக்கும் சுகிமாவிற்கு இதை செய்வது தன் கடமை என நினைத்தாள். உணவு உட்கொள்வதற்கும் ஆடை மாற்றுவதற்கும் மற்றவர்களை எதிர்பார்க்கும் நிலையில் இருந்த அவருக்கு மகளாக தன் கடமையை செய்வதே சரி என்று தோன்றியது. 10 நிமிடம் கழித்து உள்ளே வந்த சௌமினி பிருத்திவை வெளியே கூப்பிட்டார். சுகன்யாவின் மற்ற உறவினர்கள் அவரை பார்க்க உள்ளே வர பிருத்யு வெளியே வந்தாள். பிரத்யக்ஷா, கிளம்பு, நேரமாகுது என்றார் சௌமினி. இல்லம்மா, நான் இங்க சுகிமாவோடே இருக்கேன் என்றாள். நான் சுகியை பாத்துக்கிறேன், நீ கிளம்பு என்றார். இல்லம்மா என அவள் சொல்லும் போதே அவள் அருகே சுந்தரமும் பிருத்வியும் வந்தனர். சுந்தரம் அவரது வாட்சை பார்த்து பிருத்வியிடம், இப்ப கிளம்புன டைம் சரியா இருக்கும், பிரத்யுக்ஷா கிளம்புமா என்றார். இல்லப்பா, நான் இங்கேயே இருக்கேன் என்று அவளை கோபமாக பார்த்த சௌமினி, நான் தான் சுகன்யாவை பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல, நீ கிளம்பு என்றார். அம்மா, உங்களுக்கே உடம்பு முடியல, நீங்க எப்படிமா சுகிமாவை பாத்துப்பீங்க என கேட்டால் பிரத்யக்ஷா. பிரத்யு, கிளம்பு என்றவரிடம் இனி வாக்குவாதம் செய்ய வேண்டாம், நாளைக்கு பார்த்து கொள்ளலாம் என முடிவெடுத்தாள். அம்மா, நாளைக்கு நான் காலையிலேயே வந்துடுறேன் என்றவளை பார்த்து சிரித்த சுந்தரம் அவளை தன்னுடன் அணைத்து, பிருத்வி உனக்காக சர்ப்ரைஸ் ட்ரிப் ஒன்னு பிளான் செஞ்சிருக்காருமா என்றார். அவள் அவனை புரியாமல் திரும்பி பார்க்க அவன் மென்மையாக புன்னகைத்தான். பிரத்யு, பிளைட்டுக்கு லேட் ஆகுது, கிளம்பு என்றவனை கேள்வியுடன் பார்த்தாள். மால்டீவ்ஸ் என்றவனை நம்ப முடியாமல் முறைத்தாள். விசா, பிளைட் டிக்கெட் என தொடங்கியவளை, எனக்கு ஏற்கனவே விசா இருக்கு, உனக்கு ஆன் அரைவல் விசா வாங்கிக்கலாம், பிளைட் டிக்கெட் கிடைச்சிருச்சு என்றான். என்னால இந்த நிலைமையில சுகிமாவை விட்டுட்டு வர முடியாது, நீங்க கேன்சல் பண்ணிடுங்க என முடிவான குரலில் சொன்னாள். பிரத்யு என சத்தமான குரலில் சௌமினி அதட்ட, இருங்கம்மா, நான் அவகிட்ட பேசுறேன், அப்பா நீங்க கார் எடுத்துட்டு மெயின் கேட்க்கு வந்துருங்க என்றான். அவளது கையை பிடித்து ஹாலின் ஓரத்திற்கு அழைத்து சென்றான். அவளின் கைகளை கோபமாக விளக்கியவள், நீங்க அவங்கள அத்தை மாமான்னு தான் கூப்பிடணும், கூப்பிடுற முறை கூட தெரியல என எரிச்சலுடன் சொன்னாள். அவங்களே அதை பத்தி ஒன்னும் சொல்ல, உனக்கு என்ன பிரச்சனை என கேட்டான். அவங்க உங்களை வீட்டுக்கு வந்த முதல் நாளே ஹட் பண்ண வேணாம்னு நினைச்சிருப்பாங்க, அதனாலதான் பேசாம இருக்காங்க என்றாள் பிரத்யக்ஷா. அவளின் முகத்தில் விழுந்த முடியை ஒதுக்கி அவளது கண்களை நேருக்கு நேராக பார்த்து, அவங்களுக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லம்மா என நிறுத்தி, உனக்கு தான் பொசசிவ்னஸ் அதிகம் என கண்கள் சிரிக்க சொல்லி ஜெலஸ் என முணுமுணுத்தான். தன் உணர்வுகளை சரியாக கண்டுபிடித்து விட்டான் என எரிச்சல் அடைந்தாலும் இவனால் மட்டுமே இந்த ட்ரிப்பை கேன்சல் செய்ய முடியும் என நினைத்தாள் பிரத்யக்ஷா. தன்னை சமன்படுத்தியவள், ராஜ் பிளீஸ், சுகிமா கூட நான் இங்க இருக்கணும், அவங்க வீட்டுக்கு வந்தவுடன் நம்ம ட்ரிப் போகலாம் என்றவள். எத்தனை மணிக்கு பிளைட் என கேட்டாள். இன்னும் 4 மணி நேரம் இருக்கு என்றான். இன்னும் எதுவுமே பேக் பண்ணல, வீட்டுக்கு போய் பேக் செய்யறதுக்கே லேட் ஆயிடும், இன்டர்நேஷனல் பிளைட் வேற, மினிமம் 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஏர்போர்ட்ல இருக்கணும், என் பாஸ்போர்ட் இப்ப எங்க இருக்குன்னே தெரியல என்றாள். அவளையே சிரிப்புடன் பார்த்தவன், கிளம்பு பிரஷா என்றான். இல்ல ராஜ், பிளைட்ட பிடிக்கவே முடியாது என மறுத்தவளிடம், அம்மா ஏற்கனவே உன் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணி வச்சுட்டாங்க, என் ட்ரெஸ்ஸும் வரும்போதே எடுத்துட்டு வந்துட்டேன், உன் பாஸ்போர்ட்டை அப்பா 1 வாரத்துக்கு முன்னாடியே என்கிட்ட கொடுத்துட்டார், வீட்டுல கிளம்புறதுக்கு முன்னாடி உன் மொத்த டாக்குமெண்ட்ஸையும் ஃபைல்ல போட்டு வச்சு என்கிட்ட கொடுத்தார், நீ பார்த்தல்ல என்றான். சுறுசுறு என்று வந்த கோபத்தை அடக்கியவள், ராஜ் பிளீஸ், ஐ ப்ராமிஸ், நான் இன்னும் 1 வீக் என்னோட லீவை எக்ஸ்டெண்ட் செய்யறேன், நம்ம அடுத்த வாரம் போகலாம் என கெஞ்சும் குரலில் கேட்டாள். பிரஷா, நீ இவ்வளவு கெஞ்சும் போது எனக்கும் சரின்னு சொல்லணும் தான் ஆசையா இருக்கு என அவளை யோசனையுடன் பார்த்தவன், பட் சாரி, இந்த ட்ரிப்ப கேன்சல் செய்ய முடியாது என தோள்களை குலுக்கினான். என்ன நீங்க வலுக்கட்டாயமா எங்கேயும் கூட்டிட்டு போக முடியாது, அது உங்களுக்கு தெரியுமா என்றவளை சீரியஸாக பார்த்தான். எஸ், யூ ஆர் ரைட், இட்ஸ் அ ஃப்ரீ கண்ட்ரி, அவங்க இஷ்டத்தை தான் செய்ய முடியும் என புருவத்தை தூக்கி சற்று தூரத்தில் நின்றிருந்த சௌமினியை பார்த்தான். அவன் பார்ப்பதற்காகவே காத்திருந்தது போல் சௌமினி அருகே வந்து, பிரத்யு, என்ன இன்னும் நின்று இங்கேயே பேசிட்டு இருக்கீங்க, லேட் ஆயிட்டு இருக்குல்ல, அவங்க அப்பா கார் எடுக்க அப்பவே போனாங்களே என்றார். இல்லம்மா, பிரஷா அடுத்த வாரம் போலாம் அப்படின்னு சொல்றா, எனக்கும் என அவன் வேண்டும் என்று மெதுவாக சொல்ல, பிரத்யு முதல்ல கிளம்பு, அம்மா சொன்னா நீ செய்வியா மாட்டியா என கோபமாக கேட்டார். பிருத்திவியின் முகம் சீரியஸாக இருக்க கண்கள் அவளை பார்த்து நக்கலாக சிரித்தது.